உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விவகாரம் தொடர்பில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்வதை தடுக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் அவசர மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவில் பொலிஸ்மா அதிபர், குற்றப்புலனாய்வு திணைக்கள பணிப்பாளர் ஷானி அபேசேகர உள்ளிட்டோர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். அதேவேளை இதே தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் புலனாய்வு பணிப்பாளர் சுரேஷ் சலேவின் விவகாரம் தற்பொழுது அரசியல் மயப்படுத்தப்பட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். விசாரணை அதிகாரிகளிடம் சுரேஷ் சலே தனது கணனியின் கடவுச்சொல்லை வழங்க மறுப்பதற்கான காரணம் அதிலுள்ள புலனாய்வு தகவல்களை கைப்பற்றி தவறான முறையில் பயன்படுத்தப்படலாம் என்ற அச்சமேதான் காரணம் என்று வாசுதேவ நாணயக்கார மேலும் சுட்டிக்காட்டியிருந்தார். மேலும் தடுப்பு காவலில் மருத்துவமனையில் உண்ணாவிரதம் இருக்கும் சுரேஷ் சலே தனது போராட்டத்தை கைவிட்டு உயிருடன் இருந்து சட்ட ரீதியாக நீதியை கோர வேண்டும் எனவும் வாசுதேவ நாணயக்கார குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் தமக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது என தீர்ப்பளிக்குமாறு கோரி யோசித்த ராஜபக்ச தாக்கல் செய்த சீராய்வு மனு மீதான விசாரணையை மேன்முறையீட்டு நீதிமன்றம் நிறைவு செய்துள்ளது. இந்த மனு மீதான இறுதி தீர்ப்பு எதிர்வரும் ஜூலை 3ஆம் தேதி அறிவிக்கப்படும் என நீதியரசர்கள் குழாம் தெரிவித்துள்ளனர்.